ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சதீஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிட் வித் அம்மான் சேனல். இன்னைக்கு நம்மளோட ஃபேட் லாஸ் சேலஞ்சில் 52வது நாள். காலையிலே ஒரு வாழைப்பழமும் பிளாக் காஃபியும் குடிச்சிட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். ஜிம்மில் இன்னைக்கு லேட் அண்ட் ஷோல்டர் ஒர்க் அவுட் தான் போட்டேன். ஒர்க் அவுட்ஸ்லாம் முடிச்சுட்டு ஜிம்லேருந்து வீட்டுக்கு வர வழியில் பருத்தி பால் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததும் 2 தோசை எக்ஸ் பாயில் பண்ணி சாப்பிட்டு என் பிரேக்ஃபாஸ்ட் மீலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கடைக்கு கிளம்பிட்டேன். லஞ்ச் மீலுக்கு 250 கிராம் ரைஸும் 400 கிராம் சிக்கனும் சாப்பிட்டு திரும்ப கடைக்கு போயிட்டேன். கடையில் ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணன் ஒருத்தர் பங்காளி இருந்தால் டீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு டீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. குடிச்சு பார்த்தேன், ஹாஃப் சுகர் தான் இருந்துச்சு. ஸோ அந்த டீயையும் குடிச்சிட்டு மலையேற கிளம்பிட்டேன். மும்பையிலேருந்து நம்ம கூட ட்ரெக்கிங் வந்தாங்கல்ல, அந்த பசங்களில் ஒரு தம்பிக்கு மட்டும் ஒரு டவுட்டு. ஆனால் நீ தினமும் மலை ஏறுறியானா, இல்லை துணிலாம் எடுத்துகிட்டு போயிட்டு மாற்றி மாற்றி போட்டு ஒரே நாள்லேயே எல்லா வீடியோவும் எடுக்கிறியானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அதே போல் இன்னொரு தம்பி என்கிட்ட கேட்டான், ஆனால் நீ வீடியோவில் காட்டுற ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி தினமும் எடுத்துக்கிறியானா, இல்லை முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரிப்பீட்டடாக போட்டுட்டு இருக்கியானா அப்படின்னு கேட்டான். அவங்க 2 பேருக்குமே ஒரே பதில் தான். நான் இந்த விஷயத்தெல்லாம் தினமும் பண்ணுறதுனால மட்டும்தான் நான் இன்னும் ஃபேட் லாஸ் ட்ராக்ல இருக்கேன். என்னோட ரிசல்ட்டையுமே நான் வார வாரம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். 85 கிலோவில் நான் ஸ்டார்ட் பண்ணேன், ஃபேட் லாஸ் பண்ணேன். இப்போ 78 கிலோ இருக்கேன் கரண்ட் தேதியில். எதுவுமே பண்ணலைன்னா இது சாத்தியமா? இது போல் நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகளை நம்மளை கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம காதில் வாங்காமல் நம்மளுடைய ட்ராக்ல கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி நம்ம போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களுக்கு நம்ம ரிசல்ட்டால் நம்ம பதில் சொல்லிக்கலாம். ஸோ நீங்களும் இது போல் உங்கள் உடம்பை ஃபிட் பண்ணுங்கள், உலகத்தை வின் பண்ணுங்கள். பாய்.